ஹாய்ங்க. இது மண்டே ஈவினிங் எடுத்த விலாகு. ஸோ இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் எதுவுமே ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்தது. அதனால வந்ததுமே ஃபஸ்ட்டு ரீஸ்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்காக சஞ்சய் தாபா தாங்க வந்திருந்தோம். ஸோ இந்த தாபாவுக்கு ஆல்ரெடி நான் லஞ்சுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து அப்போ வந்திருக்கும் போது அங்கே அதோட முர்க் மசாலா நான் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு அங்கே போகலாமான்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. சரின்னு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பட்டர் நான், கார்லிக் நான் அண்ட் தென் முர்க் மசால் அண்ட் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்ததுக்கு அப்புறமா அண்ட் தென் கீர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்வீட்காக. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் தாங்க ஸ்டார் பஜார். ஸோ அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டார் பஜாரில் போயிட்டு தேவையான 1 மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போயிருந்தோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 9 o'clock ஆகிடுச்சு டின்னர்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ 10 o'clock அந்த ஸ்டார் பஜாரும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, க்ளோசிங் டைமு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஷாப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வெஜ்ஜீஸ் வாங்கணும் அண்ட் தென் ஃப்ரூட்ஸு கிராசரிஸ்லாம் வாங்கணும். அதனால வேகமாக நானும் என்னென்ன வெஜ்ஜீஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன இமீடியட்டாக தேவையோ 1 வீக்குக்கு தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதுதான் மட்டும் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்புறம் மாதுளை அண்ட் தென் கிரேப்ஸு அப்புறம் கொஞ்சம் கார்னு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ கொஞ்சமாக ஆனியனும் டொமேட்டோவும் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். இல்லையா ஷோரா? ஆமாம், இது குழம்புலாம் வச்சுல அது இல்லை அந்த ஓப்பன் பண்ணியே 2 எடு. ஆனியன்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் ஃபுல்லாகவே கொஞ்சம் டேமேஜாகவே இருந்தது. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் இருந்துச்சு, அதில் நல்ல ஃப்ரெஷ் ஆனியனாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆனிச்சுன்னா தான் அதை அவங்க ரீஸ்டாக் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இப்போது ஒரு 4 மட்டும் எடுத்துக்கலாம், நான் இங்கே தான் இது வழியே தான் நான் வருவேன், ஸோ அதனால் நான் அப்போ வரப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவையான ஒரு 4 வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அரை காயும் அரை பழமுமா எடுத்துகிட்டு வந்துட்டோம். காயாக இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இவர் வந்து அந்த கொரியன் நூடுல்ஸ் ஃபேனுங்க. இருக்கிற எல்லா கொரியன் நூடுல்ஸும் ட்ரை பண்ணிகிட்ருப்பார். அது பேர் என்னப்பா? என்னாச்சி? கிமிச்சி. வேறு என்ன வாங்கணும்? தால் ஐட்டம் வாங்கணும்ல. இங்கேயே பார்த்தீங்கன்னா மீட்டும் வாங்கிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ், ginger garlic paste, and then இதயம் நல்லெண்ணெய் இங்கே இருக்கு, லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, கீழே கிரவுண்டில் 1 லிட்ரு. ஓகே, அப்போ 1/2 லிட்ரு மட்டும் எடுங்க. வேணாம், அப்புறம் ரீஸ்டாக் இது பண்ண முடியாது. அந்த பாட்டிலில் 1/2 லிட்ரு பாட்டில் தான் அது. லாஸ்ட் டைம் நம்ம 1/2 லிட்ரு தான் வாங்கினோம். கொஞ்சம் தால் வகையெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாமே அளந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா வண்டு வந்துடுதுங்க. அதனால் கொஞ்சமாக தேவையானது அளவு மட்டும் 1 மந்த்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். உளுந்து தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். கடலைப்பருப்பு நாங்கள் கோகோனட் சட்னிக்கு பதிலாக தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் நெடக்கடலை பருப்பு போட்டு சட்னி அரைச்சிப்போம் மோஸ்ட்டாக. ஸோ அதனால் அதெல்லாமே வாங்கிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறங்க கொஞ்சம் பிரியாணி அரிசி பார்த்துட்ருந்தோங்க. ஸோ இண்டியா கேட்டோட இங்கே லூஸ்லேயே வச்சுருந்தாங்க, சேம் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால அது 1 kg 109 போட்டிருந்துச்சு. ஸோ அதை இங்கே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அகைன் இங்கே வந்து கொஞ்சம் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மல்கிஸ் பிஸ்கெட்டுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா
பெர் பாக்கெட் வந்து 60 ருபீஸ் கொடுப்பாங்க. பட் ஆஃபரில் அங்கே 39 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம். எப்போ போனாலும் அந்த பிஸ்கெட் தான் நான் வாங்குவேன். ஸோ அதனால் அந்த பிஸ்கெட் ஆஃபரில் இருந்ததுனால ஒரு 4 பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பில் கவுண்டருக்கு வந்தோம். ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, அதிகமாகலாம் இல்லை. லைனில் விட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 1 மந்த்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பில் வந்துருச்சு. அதான் நாங்கள் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஷாப்பிங் பண்ணும்போது பொருள்லாம் எடுத்து போடும்போது ட்ராலியில் நல்லா இருந்துச்சு, பில் பே பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் நம்ம ஊர் கட்டப்பை நம்ம ஐயப்பா கட்டப்பை தான். பெங்களூரில் சரியான குளிருங்க. அதனாலவே வெளியில் கிளம்புனா ஜர்கின் இல்லை ஹூடி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேருமே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரீஸ்டாக் அதையுமே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.